வணக்கம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த சைக்காலஜி மெட்டீரியல்ஸ வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல்ல இறங்க போறோம். ஆமா, நம்ம எல்லோருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, நான் ஏன் இப்படி இருக்கேன்? நம்மளோட ஆளுமை, அதாவது நம்ம பர்சனாலிட்டி எப்படி உருவாகுது? இத பத்தி தான் பார்க்க போறோம். சரி. முதல்ல ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம். இந்த சைக்காலஜி, அதாவது உளவியல்ங்கிற வார்த்தை, அது கிரீக்கு மொழியிலிருந்து வந்தது தெரியுமா? ஆமா, சைக்கினா ஆன்மா, லோகோஸ்னா படிப்பு. கரெக்ட். ஆரம்பத்துல இத ஆன்மாவை பத்தின ஒரு படிப்பா தான் பார்த்தாங்க. அப்புறம் மனச பத்தின படிப்புன்னு சொன்னாங்க. ஆனா காலப்போக்குல அதோட அர்த்தம் ம். மொத்தமா மாறிடுச்சு. இன்னைக்கு சைக்காலஜிங்கிறது மனுஷங்களோட நடவடிக்கைகளையும் அவங்க மனசு எப்படி வேலை செய்யுதுனோ அறிவியல் பூர்வமா ஆராயற ஒரு துறை. ஓகே. ஜேபி வாட்சன் மாதிரி ஆளுங்க இன்னும் ஒரு படி மேல போய் இத நடத்தையியல் அறிவியல்னே சொன்னாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்றத விட நாம ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். சூப்பர். அப்போ நம்ம அலசலோட முதல் கேள்வி இதுதான். ஒருத்தரோட பர்சனாலிட்டிய எது தீர்மானிக்குது? அது பிறக்கும் போதே முடிவு செய்யப்படுதா இல்ல வளரப்போ உருவாக்கப்படுதா? ஆமா, அந்த புகழ்பெற்ற நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் விவாதம். ஆமா, நம்ம ஆளுமைய செதுக்குறதுல எதுக்கு பெரிய பங்கு இருக்கு? மரபுக்கா இல்ல சூழ்நிலைக்கா? முதல்ல மரபு, அதாவது நம்ம ஜீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா. மரபுங்கிறது நம்ம பர்சனாலிட்டிக்கு அஸ்திவாரம் மாதிரி. நம்மளோட உடல் மற்றும் மனரீதியான குணங்கள் எல்லாமே நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து குரோமோசோம்கள் வழியா நமக்கு வருது. ஒவ்வொரு செல்லுலயும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குன்னு படிச்சிருக்கேன். ஆமா, நம்ம கண்ணோட நிறம், உயரம் இது எல்லாத்தையும் இந்த ஜீன்ஸ் தான் முடிவு பண்ணுது. ஆனா அதோட வேலை அதோட முடியறதில்ல. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. நடத்தை உளவியலோட தந்தைன்னு சொல்ற ஜேபி வாட்சன் சூழ்நிலையோட சக்திய பத்தி ஒரு சவாலான விஷயத்த சொல்லியிருக்கார். ஆமா, ரொம்பவே ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் அது. அவர் என்ன சொன்னார்னா, நல்ல ஆரோக்கியமான ஒரு டசன் குழந்தைங்களை என்கிட்ட கொடுங்க, அவங்க பரம்பரை என்னன்னு எனக்கு கவலை இல்ல. ம் அதுல ஒருத்தரை நான் தேர்ந்தெடுத்து டாக்டர், வக்கீல், கலைஞர், ஏன் ஒரு திருடனா கூட நான் என்ன நினைக்கிறேனோ அந்த துறையில ஒரு எக்ஸ்பர்ட்டா உருவாக்குவேன்னு சொல்லியிருக்கார். இது சூழ்நிலையை எவ்வளோ பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணம். ஆனா இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உண்மை இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்குன்னு. அப்படியா? இத விளக்க இரட்டையர்கள் மேல செஞ்ச ஆய்வுகள் ரொம்ப உதவியா இருக்கு. இப்போ ஒரே கருமுட்டையில பிறக்கிற இரட்டையர்கள், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அவங்களுக்கு ஒரே மாதிரி ஜீன்ஸ் இருக்கும். ஆமா. இவங்கள பிறந்த உடனே பிரிச்சு 2 வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வளர்த்தா கூட அவங்க வளர்ந்து பெரியவங்களானதும் அவங்க கிட்ட நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஓ, அப்போ சூழ்நிலை மாறினாலும் சில அடிப்படை குணங்கள் மாறாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது ஜீன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. ஆனா கதையில இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அது? வெவ்வேறு கருமுட்டையில பிறக்கிற இரட்டையர்கள், ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ், அவங்களுக்கு ஜீன்ஸ் வேற வேறையா இருக்கும், அண்ணன் தம்பி மாதிரி தான். ஆனா அவங்க ஒரே வீட்ல ஒரே சூழ்நிலையில வளரும்போது அவங்க கிட்டயும் சில பொதுவான குணாதிசயங்கள் உருவாகுது. ஓ, இது சூழ்நிலையோட தாக்கத்தை காட்டுது. கரெக்ட். சுருக்கமா சொன்னா பர்சனாலிட்டிங்கிறது மரபுங்கிற விதையும் சூழ்நிலைங்கிற நிலமும் சேர்ந்து உருவாக்குற ஒரு செடி மாதிரி. ரெண்டுமே முக்கியம். ஓகே, அப்போ நம்ம ஆளுமைங்கிறது மரபுன்ற விதை சூழ்நிலைன்ற நிலத்துல வளருதுன்னு புரியுது. ஆனா அது வளர்றப்போ சும்மா நேரா வளர்ந்துடுறது இல்லையே. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம யோசிக்கிற விதமே மாறுது இல்லையா? அந்த வளர்ச்சி படிகளை பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது? இதுக்கு ஜீன் பியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பியாஜே? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா, குழந்தைங்க அறிவு வளருதுன்னா சும்மா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அவங்க உலகத்தை பார்க்குற விதமே வயசுக்கு வயசு மாறுதுன்னு சொன்னார். அத ஒரு 4 முக்கியமான ஸ்டேஜா பிரிச்சிருக்கார். சரி, என்ன அந்த 4 ஸ்டேஜ்? முதல் நிலை உணர்ச்சி இயக்க நிலை, அதாவது சென்சரி மோட்டா ஸ்டேஜ். இது பிறந்ததிலிருந்து 2 வயசு வரைக்கும். இந்த கட்டத்துல குழந்தைங்க உலகம்னா என்னென்னு அவங்க புலன்கள் மூலமாவும் கை கால் அசைவுகள் மூலமாவும் தான் கத்துக்கிறாங்க. கிடைக்கிற பொருள் எல்லாம் வாயில வைக்கிறது, தட்டி பாக்குறது, இது எல்லாமே ஒரு ரிசர்ச் மாதிரி தான் உங்களுக்கு. ஆமா, என் அக்கா பையன் ரிமோட்டை கடிச்சுக்கிட்டே இருப்பான். அது இதுக்கு தானா? சரி, அடுத்த ஸ்டேஜ். அடுத்தது செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது 2 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும். இப்போதான் மொழி கத்துக்கிறாங்க, குறியீடுகள் புரியுது, ஆனா உங்க யோசனையெல்லாம் லாஜிக்கா இருக்காது. எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். எல்லாமே தன்னை சுத்தி தான் நடக்குதுன்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு, நாம கார்ல போகும்போது கூடவே வர்ற நிலா
தனக்காக தான் வருதுன்னு நினைக்கிறது இந்த வயசுல தான். இது சூப்பரா இருக்கே. சரி, 3வது நிலை. 3வது நிலை தான் பருப்பொருள் நிலை, அதாவது கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது 7 வயசுல இருந்து 11 வயசு வரை. இப்போதான் குழந்தைகள் லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், அவங்க கண்ணுல பாக்குற, கையால தொட முடியற விஷயங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியும். 2 சாக்லேட் + 2 சாக்லேட் 4ன்னு சொன்னா புரியும். ஆனா நீதி, தர்மம் மாதிரி விஷயங்கள்? ஆமா, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள பத்தி பேசினா குழம்பிடுவாங்க. புரியுது. அப்போ கடைசி ஸ்டேஜ். கடைசியா 4வது நிலை, கருத்தியல் நிலை, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது 11 வயசுக்கும் மேல. இந்த ஸ்டேஜ்ல தான் ஒருத்தரோட சிந்திக்கிற திறன் முழுமை அடையுது. அப்போ அவங்களால தத்துவார்த்தமான விஷயங்களை பத்தியும் யோசிக்க முடியும். நிச்சயமா எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்ண முடியும், ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் என்னன்னு யோசிக்க முடியும். அப்போ நம்ம யோசிக்கிற விதம் மாற மாற உலகத்தை பார்க்கற கண்ணோட்டமும் மாறுது. அதனால நம்ம பர்சனாலிட்டியும் மெருகேறுதுன்னு சொல்லலாமா? கரெக்டா சொன்னீங்க. நம்ம சிந்திக்கும் திறன் நம்ம ஆளுமையோட ஒரு முக்கியமான பகுதி. இதே மாதிரி எரிக் எரிக்சனோட சமூக வளர்ச்சி நிலைகளும் முக்கியம். அவர் ஒவ்வொரு வயசுலயும் நாம சந்திக்கிற சமூக சவால்களை பத்தி பேசுறாரு. உதாரணத்துக்கு குழந்தை பருவத்துல வர நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை உணர்வு. ஒரு குழந்தையோட தேவைகள் சரியா பூர்த்தி செய்யப்பட்டா அது இந்த உலகத்தை நம்பிக்கையோட பாக்கும். இல்லேனா ஒரு அவநம்பிக்கை உணர்வோட வளரும். ஓ, அப்போ இந்த ஆரம்ப கால அனுபவங்கள் தான் பிற்கால ஆளுமைக்கு அடித்தளமா அமையுது. அதேதான். சரி, இப்போ நம்ம கிட்ட சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. மரபு, சூழ்நிலை, வளர்ச்சி படிகள்னு சில விஷயங்கள் நம்ம பர்சனாலிட்டியை உருவாக்குதுன்னு தெரியுது. ஆனா உளவியலாளர்கள் இதை எப்படி ஒரு தியரியா விளக்குறாங்க? பல தியரிகள் இருக்கு. ஆனா இந்த ஆதாரங்கள் 2 முக்கியமான தியரிகளை முன்னாடி வைக்குது. ஒன்னு உளப்பகுப்பாய்வு கோட்பாடு, சைக்கோ அனலிட்டிக் தியரி. இத உருவாக்குற சிக்மண்ட் ஃப்ராய்டு தானே? ஆமா, புகழ்பெற்ற சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது நம்ம மனசோட ஆழமான மறைக்கப்பட்ட பகுதிகளை பத்தி பேசுது. ஆழ் மனசு, அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி தானே? கரெக்ட். ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, நம்மளோட நடவடிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற முக்கால்வாசி காரணம் நம்ம ஆழ் மனசுல தான் இருக்கு, நம்ம கட்டுப்பாட்டிலே இல்ல. அவர் நம்ம ஆளுமைய 3 கேரக்டரா பிரிக்கிறாரு. 3 கேரக்டரா? யார் அவங்க? முதல் கேரக்டர் பேரு இட், ஐடி. இது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு அடம்பிடிக்கிற குழந்தை மாதிரி. இதுக்கு உடனடி சந்தோஷம் மட்டும்தான் வேணும். பசி, தாகம், ஆசைன்னு எல்லாத்தையும் அப்பவே தீர்த்துக்கணும்னு நினைக்கும். மத்தவங்கள பத்தியோ விளைவுகளை பத்தியோ கவலைப்படாது. துள்ளி கூட கவலைப்படாது. 2வது கேரக்டர் சூப்பர் ஈகோ. இத நம்ம மனசாட்சின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம அப்பா அம்மா சமூகம் சொல்லி கொடுத்த நல்லது கெட்டது. ஆமா, அதோட தொகுப்பு தான் இது. இது ஒரு கண்டிப்பான வாத்தியார் மாதிரி. இட் கேக்குற எதையுமே செய்யக்கூடாது, நம்ம எப்பவும் ஒழுக்கமா சரியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இட்க்கு நேர் எதிர். ஆமா, இந்த 2 பேருக்கும் நடுவுல மாட்டி முழிக்கிற ஒரு கேரக்டர் தான் ஈகோ. இதுதான் ரியாலிட்டிய புரிஞ்சுகிட்டு செயல்படுற பகுதி. அப்ப ஈகோவோட வேலை ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. ரொம்ப கஷ்டம். அடம் பிடிக்கிற இட்டையும் சமாதானப்படுத்தணும், கண்டிப்பான சூப்பர் ஈகோவையும் திருப்திப்படுத்தணும். 2 பேருக்கும் நடுவுல ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி சமூகத்துல ஏத்துக்கிற மாதிரி எப்படி நடந்துக்கலாம்னு முடிவு பண்ற ஒரு மேனேஜர் மாதிரி தான் இந்த ஈகோ. ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கு. நம்ம மனசுக்குள்ள 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும்? நல்ல கேள்வி. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு கடையில நிக்கிறீங்க, அங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் இருக்கு. அத பார்த்த உடனே உங்க ஈட் சொல்லும், டேய் உடனே அதை எடுத்து சாப்பிடு. ஹஹா. ஆனா உங்க சூப்பர் ஈகோ உடனே தலையிட்டு, அது தப்பு, காசு கொடுக்காம எடுக்கக்கூடாது, அது திருட்டுன்னு சொல்லும். இப்போ உங்க ஈகோ என்ன செய்யும்? சரி, சண்டை போடாதீங்க, பில் போட்டுட்டு காசு கொடுத்து அந்த சாக்லேட்டை வாங்கிக்கலாம், அது வரைக்கும் பொறுமையாருன்னு 2 பேரையும் சமாதானப்படுத்தும். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு செயல்லையும் இந்த உள் மன போராட்டம் நடக்குது. அப்படியா? அப்போ நான் சூப்பர் மார்க்கெட்ல தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கணும்னு தோணுச்சுன்னா அது என்னோட ஹிட் வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஆனா என் சூப்பர் ஈகோ தான் பர்ஸை பாட்டு வேணாண்டான்னு சொல்லுது. சூப்பர். இது ஃப்ராய்டோட பார்வை. இதுக்கு நேர் எதிரான பார்வை ஏதாவது இருக்கா? ஓ, கண்டிப்பா இருக்கு. ஃப்ராய்ட் சொன்ன இந்த ஆழ்மனசு, இட், ஈகோ இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. யார் அது? அதுதான் ஜேபி வாட்சன் முன்னெடுத்த நடத்தையியல் கோட்பாடு, பிஹேவியரிசம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்த மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அவன் எப்படி நடந்துக்கிறான்னு நம்மளால பார்க்க முடியும்.
அதனால நாம நடத்தைய மட்டும் படிச்சா போதும்னு சொல்றாங்க. பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க இத ரொம்ப சிம்பிளா SOR ஃபார்முலான்னு சொன்னாங்க. Sனா ஸ்டிமுலஸ், அதாவது ஒரு தூண்டுதல். ஓகே. உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு பெரிய நாய் நம்மள பார்த்து குறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. Oனா ஆர்கானிசம், அதாவது நாம. Rனா ரெஸ்பான்ஸ், அதாவது நம்முடைய எதிர்வினை. நாய பார்த்ததும் நம்ம பயந்து ஓடுறோம். அதேதான். ஆக குறைக்கிற நாய் எஸ், நம்மள ஓட வைக்கிறது ஆர். அவங்க பார்வையில நம்ம ஆளுமைங்கிறது இது மாதிரி நாம கத்துக்கிட்ட ஆயிரக்கணக்கான எதிர்வினைகளோட ஒரு தொகுப்பு தான். அவ்வளவுதானே? ஆமா, நல்லது செஞ்சா பாராட்டு கிடைக்கும், அதனால அதையே திரும்ப செய்வோம். தப்பு செஞ்சா திட்டு விழும், அதனால அதை செய்ய மாட்டோம். அவ்வளவுதான் விஷயம். ஆக நம்ம அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஆளுமைக்கு ஒரே ஒரு காரணம் இல்லைன்னு நல்லா புரியுது. ஆமா, அது பல விஷயங்களோட ஒரு சிக்கலான கலவை. அது மரபணுக்கள்ல எழுதப்பட்ட விதியும் இல்லை, சூழ்நிலையால மட்டுமே செதுக்கப்பட்ட சிற்பமும் இல்லை. நம்ம ஜீன்ஸ், நம்ம சூழ்நிலை, நம்ம வளர்ச்சி படிகள், நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம், நாம கத்துக்கிட்ட பழக்கங்கள்னு எல்லாத்தோட ஒரு கூட்டு விளைவு. மிக சரியா சொன்னீங்க. ஃப்ராய்டோட தியரி ஒரு எக்ஸ்ரே மாதிரி நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க உதவுது. வாட்சனோட தியரி ஒரு வீடியோ கேமரா மாதிரி. ஆமா, நம்ம நடவடிக்கைகளை மட்டும் பதிவு செய்யுது. ரெண்டுமே ஆளுமையோட வெவ்வேறு பக்கங்களை நமக்கு காட்டுது. ஒன்ன புரிஞ்சுக்க இன்னொன்னு நிராகரிக்க வேண்டியதில்ல. சரி, இந்த உரையாடலின் இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. ஜேபி வாட்சன் சொன்ன மாதிரி சரியான சூழலையும் பயிற்சியும் கொடுத்த யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் உருவாக்க முடியும்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற குணங்கள்ல, உங்க விருப்பு வெறுப்புகள்ல, உங்க நம்பிக்கைகள்ல எவ்வளவு உண்மையிலேயே உங்களுடையது, எவ்வளவு உங்க அப்பா அம்மா, உங்க நண்பர்கள், நீங்க பார்த்த சினிமா, நீங்க வாழ சமூகம் மூலமா உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டது? யோசிச்சு பாருங்க.